ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மேரிஸ் கிச்சன் அண்ட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடோ இல்லை வாடகை வீடோ எப்படி பால் காய்ச்சதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு என்னெல்லாம் விஷயம் தெரியுமோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச நிறை குறைகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். நார்மலாகவே பால் காய்ச்சதுன்றது அவங்கவுங்க ரிலிஜன் படி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி செய்வாங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது பேசிக்காக ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சதுன்னா என்னென்ன பொருட்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பேசிக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல நம்ம குடி போக போகிற வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பால் காய்ச்ச போகிற டைரெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது எந்த திசையில் வச்சு செய்கிறோன்றதை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது கிழக்க பார்த்த மாதிரி நம்ம நிற்கணும். நமக்கு முன்னாடி அடுப்பு இருக்கணும். ஓகேங்களா? அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிக்குது இல்லைங்களா, நம்ம வந்து சூரியனை பார்த்து நிற்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சூரியனை பார்த்த மாதிரி நின்றுட்டு நமக்கு முன்னாடி அடுப்பு வச்சு நம்ம பால் காய்ச்ச தொடங்கலாம். ஓகே, இப்போ பேசிக்கான க்ளீனிங்லாம் முடிஞ்ச பிற்பாடு நம்ம மார்னிங்கே போயிட்டு பால் காய்ச்சறது பெட்ரு. அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பால் காய்ச்சினா ரொம்ப நல்லது. முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு குடம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு தான் முதல்ல உள்ளே போகணும். நம்ம உள்ளே போய் குடம் ஃபுல்லாக தண்ணியை நம்ம வச்சுட்டு வந்து தான் மற்ற பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். இன்க்ளூட் சாமி படம், பூஜை பொருட்கள் எல்லாமே. ஓகேங்களா? இப்போது நம்மளுடைய இஷ்ட தேவதையை சூரியனை பார்த்த மாதிரி டைரெக்ஷன்லேயே வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் சாமிக்கு வேண்டிய அலங்காரம் எல்லாமே பண்ணிவிடுங்க. அதாவது பூ, மெழுகுவத்தி, ஊதுவத்தி ஏற்றுறவங்க ஊதுவத்தி ஏற்றலாம். நீங்கள் என்னெல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ரெடி பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு 5 பொருள் சாமி முன்னாடி கண்டிப்பாக வைக்கணும். ஒரு பவுலோ இல்லை கிளாஸோ எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக நிரம்பி வழிகிற மாதிரி வைக்கணும். நான் இன்றைக்கி கிளாஸ் தான் எடுத்துருக்கிறேன். முதல் கிளாஸ் ஃபுல்லாகவே அரிசி வச்சுருக்கிறேங்க. அடுத்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கல்லுப்பு வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக துவரம்பருப்பு வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக சர்க்கரை வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது கூட நம்ம கொம்பு மஞ்சள் வச்சா ரொம்ப நல்லது. என்கிட்ட கொம்பு மஞ்சள் இல்லை, அதனால் நான் மஞ்சள் பொடியே உப்பு மேலே வச்சுருக்கிறேன். இது நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். ஓகேங்களா? இந்த 5 பொருள் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த 5 பொருள் தான் வைக்கணும். இது கூடவே ஆட் பண்ணி நிறைய பேர் வந்து புளி வைப்பாங்க, நிறைய பொருளுங்க வைப்பாங்க. அது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம். பட் இது பேசிக்காக நாங்கள் இப்படி தான் செய்வோம். ஸோ அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்னுடைய ஹிந்து நண்பராக இருந்தால் இது கூடவே பூ, வெத்தலைப்பாக்கு, ஸ்வீட்டு, பழம், இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாமே சாமிக்கு வச்சு நீங்கள் படைச்சி உங்கள் விருப்பம் போலவும் நீங்கள் செய்யலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களுடைய ஹோலி வாட்டர் வச்சுருக்கிறேன். நான் இந்த பொருளை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஹோலி வாட்டர் எடுத்து வீடு ஃபுல்லாகவே நான் தெளித்து விட்டேன். அடுத்து பால் காய்ச்ச ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எப்பயுமே பால் காய்ச்சும்போது புது வீடோ இல்லை வாடகை வீடோ போகும்போது நம்ம பசும்பால் வாங்கி காய்ச்சினா பெட்டராக இருக்கும். பேக்கெட் பால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி மட்டுமாச்சு அட்லீஸ்ட் பசும்பால் வாங்கி காய்ச்சிங்க. அது வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நான் இன்றைக்கி பசும்பால் தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ பால் பொங்குது. இப்போது பால் பொங்கியாச்சு. இப்போ இந்த பாலை ஒரு கிளாஸில் ஊற்றி முதல்ல நம்ம நடு வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சிடலாம். சாமிக்கு வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். விளக்கேற்றிட்டு மெழுகுவத்தி ஏற்றி நம்ம ப்ரேயர் பண்ண தொடங்கிடலாம். நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிய வரங்கள் எல்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கங்க. நம்ம குடும்பம் என்றைக்குமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல சமாதானத்தோடு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இப்படி தாங்க இன்றைக்கி காலையில் நாங்கள் பால் காய்ச்சி வீடு குடி போய் இருக்கிறோம். இதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.